ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என் அன்பு தேவ பிள்ளைகளுக்கும் குடும்பத்தாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதுடன், இந்த வருடத்தின் வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை தியானிப்பதற்காக நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆதலால் உங்கள் ஒவ்வொருவரையும் அந்த வார்த்தைகளுக்கு நேராக ஆண்டவர் நடத்துவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் இந்த நாளிலே அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி அவரை துதித்து ஒரு பாடலை பாடி தேவனுடைய வார்த்தைகளுக்கு நேராக கடந்து போகலாம். கர்த்தரின் ஜனமே, கர்த்தருக்கு செவி கொடுங்கள். கர்த்தரின் ஜனமே, கர்த்தருக்கு செவி கொடுங்கள். வருஷங்களை நன்மையினால் முடிசூட்டும் தேவன் இருக்கின்றார். வருஷங்களை நன்மையினால் முடிசூட்டும் தேவன் இருக்கின்றார். உன்னை மகிமைப்படுத்திடுவார், உன்னை மேன்மைப்படுத்திடுவார், உன்னை மகிமைப்படுத்திடுவார், உன்னை மேன்மைப்படுத்திடுவார். ஆபிரகாமை ஆபிரகமாய் மாற்றின தேவன் நம்மோடுண்டு. ஆபிரமை ஆபிரகமாய் மாற்றின தேவன் நம்மோடுண்டு. யாக்கோபை இஸ்ரவேலாய் ஆசீர்வதித்தவர் நம்மோடுண்டு. யாக்கோபை இஸ்ரவேலாய் ஆசீர்வதித்தவர் நம்மோடுண்டு. கர்த்தரின் ஜனமே, கர்த்தருக்கு செவி கொடுங்கள். கர்த்தரின் ஜனமே, கர்த்தருக்கு செவி கொடுங்கள். வருஷங்களை நன்மையினால் முடிசூட்டும் தேவன் இருக்கின்றார். வருஷங்களை நன்மையினால் முடிசூட்டும் தேவன் இருக்கின்றார். உன்னை மகிமைப்படுத்திடுவார், உன்னை மேன்மைப்படுத்திடுவார், உன்னை மகிமைப்படுத்திடுவார், உன்னை மேன்மைப்படுத்திடுவார். ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் இன்றும் நம்மோடே இருக்கின்றார். ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் இன்றும் நம்மோடே இருக்கின்றார். மோசேயோடே இருந்த தேவன் இன்றும் நம்மோடே இருக்கின்றார். மோசேயோடே இருந்த தேவன் இன்றும் நம்மோடே இருக்கின்றார். கர்த்தரின் ஜனமே, கர்த்தருக்கு செவி கொடுங்கள். கர்த்தரின் ஜனமே, கர்த்தருக்கு செவி கொடுங்கள். வருஷங்களை நன்மையினால் முடிசூட்டும் தேவன் இருக்கின்றார். வருஷங்களை நன்மையினால் முடிசூட்டும் தேவன் இருக்கின்றார். நம்மை மகிமைப்படுத்திடுவார், நம்மை மேன்மைப்படுத்திடுவார், நம்மை மகிமைப்படுத்திடுவார், நம்மை மேன்மைப்படுத்திடுவார். தாவீதை ராஜாவாய் மாற்றினவர் இன்றும் நம்மோடே இருக்கின்றார். தாவீதை ராஜாவாய் மாற்றினவர் இன்றும் நம்மோடே இருக்கின்றார். தானியேலை உயர்த்தியவர் இன்றும் நம்மையும் உயர்த்திடுவார். தானியேலை உயர்த்தினவர் இன்றும் நம்மையும் உயர்த்திடுவார். கர்த்தரின் ஜனமே, கர்த்தருக்கு செவி கொடுங்கள். கர்த்தரின் ஜனமே, கர்த்தருக்கு செவி கொடுங்கள். வருஷங்களை நன்மையினால் முடிசூட்டும் தேவன் இருக்கின்றார். வருஷங்களை நன்மையினால் முடிசூட்டும் தேவன் இருக்கின்றார். நம்மை மகிமைப்படுத்திடுவார், நம்மை மேன்மைப்படுத்திடுவார், நம்மை மகிமைப்படுத்திடுவார்,
மேன்மைப்படுத்திடுவார். பேதுருவை தெரிந்த தேவன் சபையாக மாற்றினாரே. பேதுருவை தெரிந்த தேவன் சபையாக மாற்றினாரே. யோவானை அறிந்த தேவன் வெளிப்பாட்டை கொடுத்தாரே. யோவானை அறிந்த தேவன் வெளிப்பாட்டை கொடுத்தாரே. கர்த்தரின் ஜனமே கர்த்தருக்கு செவி கொடுங்கள். கர்த்தரின் ஜனமே கர்த்தருக்கு செவி கொடுங்கள். வருஷங்களை நன்மையினால் முடிசூட்டும் தேவன் இருக்கின்றார். வருஷங்களை நன்மையினால் முடிசூட்டும் தேவன் இருக்கின்றார். நம்மை மகிமைப்படுத்திடுவார், நம்மை மேன்மைப்படுத்திடுவார், நம்மை மகிமைப்படுத்திடுவார், நம்மை மேன்மைப்படுத்திடுவார். ஆம், கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, வருடம் நான் மற்றவர்கள் எழுதும் பாடல்களை பாடி அந்த வருடத்தை நான் ஆசீர்வதித்து வாக்குத்தத்தங்களை கொடுத்து நான் ஜெபித்திருக்கிறேன். இந்த வருடம் ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், ஆண்டவரே எனக்கு ஒரு பாடலை கொடுங்கப்பா, இந்த பாடல் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று தேவனுடைய சமூகத்தில் கேட்கும் பொழுது வாக்குத்தத்தத்தையும் கொடுத்து இந்த பாடலையும் ஆண்டவர் கொடுத்தார். இந்த பாடல் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மகிமையை கொண்டு வரும் என்று நான் கர்த்தருக்குள்ளாய் விசுவாசிக்கிறேன். இந்த 2026 வருடத்தின் வாக்குத்தத்தத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயா 49 அதிகாரம் 3 வசனத்தை ஆண்டவர் இந்த வருஷம் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆண்டவர் கொடுக்கிற இந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாய் நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்படியாக இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, கடந்த 2025 வருடத்துல நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமானது வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்துல 3 அதிகாரம் 18 வசனத்துல, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார். ஜனவரி மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் அநேக காரியங்களுக்குள்ளாய் நாம் கடந்து போகணும். அநேக சூழ்நிலைகளிலே ஆண்டவர் நம்மளை நடத்தின விதம், நம்மளை தெரிந்து கொண்ட விதம், நம்மளை நேசித்த விதம் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது அனுகூலமான வாசல்கள் திறக்கப்பட்டிருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளாய் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை ஜனவரி மாசத்துல திறந்திருக்காம இருக்கலாம், ஆனா டிசம்பர் மாசம் முடியறதுக்குள்ளாகவே ஆண்டவர் நல்ல வாசல்களை திறந்து ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களை திரும்பவுமாக கட்டியிருப்பார் என்று நான் கர்த்தருக்குள்ளாய் விசுவாசிக்கிறேன். அதே ஆண்டவர், அதே உண்மையுள்ள தெய்வம் தான் இந்த 2026 வருடத்தில் அவர் சொல்லுகிறார், அவர் என்னை நோக்கி நீ என் தாசன் என்று சொல்லுகிறார். ஆம், என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் நோக்கி பார்த்து சொல்லுகிறார், நீ என் பிள்ளை என்று சொல்லுகிறார். நீர் என்னுடைய குமாரன் என்று சொல்லுகிறார். நீர் என்னுடைய குமாரத்தி என்று சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். பாருங்க, 1 வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது, தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்து, நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீ என் தாசன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேலே என்று உங்களையும் என்னையும் ஆண்டவர் பிரியமாய் அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் தேவன் யாரை அதிகமாய் நேசிக்கிறாரோ அவர்களை ஆண்டவர் சுற்றிக்கிறது மாத்திரமல்ல, அவர்கள் மீது அன்பு வைத்து அவர்களை அழைத்து அவர்களுக்கு நாமம் தரித்து அவருடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொள்ளுகிற தெய்வமாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். அன்பு தேவ பிள்ளைகளே, கடந்த வருடத்துல அநேக
கஷ்டங்களுக்குள்ளாய் கடந்து போயிருக்கலாம், அநேக வேதனைகளுக்குள்ளாய் கடந்து போய்க்கலாம், அநேக துக்கத்துக்குள்ளாய் கடந்து போயிருக்கலாம், அநேக சூழ்நிலைகளில வெளியே சொல்ல முடியாத காரியத்துல நீங்களும் நானும் கடந்து போயிருக்கலாம். ஏன்? நம்மளுடைய மகிமை, நம்மளுடைய மேன்மை, நம்மளுடைய எல்லா காரியத்தையும் ஒரு இழந்த ஒரு சூழ்நிலையில நாம் காணப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த நாளிலே, இந்த வருடத்துல நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டாரோ, யாரை அழைத்தாரோ அவர்களை ஆண்டவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். உங்களை தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்களுடைய பிள்ளைகளை தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்களுக்கென்று கொடுத்த குடும்பத்தை ஆண்டவர் இந்த உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அறிந்துதான் உங்க கைகளிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆதலால் தான் இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னில் மகிமைப்படுவேன். இந்த வருடம் நமக்கு அது ஒரு மகிமையின் வருடமாய் காணப்படும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்று நான் கர்த்தருக்குள்ளாய் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் வாக்குத்தத்தத்திலே உண்மையுள்ள தெய்வம், வாக்கு மாறாத தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். கடந்த வருடத்துல அநேக சூழ்நிலைகளில நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களுக்குள்ளாய் நாம் கடந்து போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற தெய்வமா இருக்கிறார். பாருங்க, 8வது வசனம் சொல்லுகிறது, பின்னும் கர்த்தர் அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஆமாங்க, கடந்த வருடத்துல எவ்வளவு உதவிகள் செய்திருக்கிறார், எவ்வளவு நன்மையான காரியங்களை செய்திருக்கிறார், எவ்வளவு அற்புதமான காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். எல்லாரும் கைவிட்டார்கள். எல்லாருடைய காரியங்களில் இருந்தும் நாம் ஒருவேளை ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களாய் கூட இருந்திருக்கலாம். நம்மளை வெறுத்தவர்கள் அநேகர் இருந்திருக்கலாம், நம்மளை துரத்தினவர்கள். ஆனா ஆண்டவர் பாருங்க, அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்தேன் என்று சொல்லுகிறார் அல்லவா? எவ்வளவு ஒரு அழகான தெய்வம் நம்மளோடு கூட கடந்த வருடத்துல இருந்திருக்கிறார். அதே தெய்வம் தானுங்க இந்த வருஷத்துல நம்மை மகிமையான ஒரு பாத்திரமாய், ஒரு விலை உயர்ந்த பாத்திரமாய், அநேகருக்கு பிரயோஜனப்படுகிற ஒரு பாத்திரமாய், அநேகர் கண்களுக்கு முன்பதாக ஒரு மேன்மையுள்ள ஒரு பாத்திரமாய் ஆண்டவர் நம்மளை இந்த வருடத்துல மாற்றப் போகிறார். அது மாத்திரமல்ல, நம்மளுக்கு முன்பதாக இருக்கிற எல்லா மலைகளையும் ஆண்டவர் வழிகளாக்குவேன் என்று சொல்லுகிறார். நம்மளுடைய பாதைகள் உயர்த்தப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு அன்புள்ள தெய்வம், எவ்வளவு அன்புள்ள தெய்வமாய் இருக்கிறார் பாருங்க. 14வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். கடந்த வருடம் அப்படிதான் இருந்திருக்கும். அநேக சூழ்நிலைகளில் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, அநேக சூழ்நிலைகளில எல்லாம் இழந்து போன ஒரு சூழ்நிலை. ஆனா ஆண்டவர் பாருங்க இந்த இடத்துல அழகா சொல்லுகிறார், ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளிலே உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது என்று சொல்லுகிறார். எவ்வளவு அழகான தெய்வம். இந்த வருஷம் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார், உங்க குடும்பத்தை மேன்மைப்படுத்த போகிறார், உங்களுடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்த போகிறார். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு மேன்மை உண்டாகிறது, உங்க குடும்ப வாழ்க்கையில ஒரு மேன்மை உண்டாகிறது, உங்களுடைய தொழில ஒரு மேன்மை உண்டாகிறது, உங்களுடைய ஊழியத்துல ஆண்டவர் ஒரு மேன்மையை கட்டளையிட போகிறார். என்னென்னத்தை இழந்தீர்களோ அதை திரும்பமாக கொடுத்து ஆண்டவர் உங்களுடைய தலைகளை உயர்த்துகிற ஒரு வருடமாய், ஒரு மேன்மையின் வருடமாய், ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு வருடமாய் ஆண்டவர் இந்த வருடத்துல நம்மளை நடத்த போகிறார். அதனால்தான் நான் அந்த பாடல் எழுதும் பொழுது, கர்த்தரின் ஜனமே கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள், நிச்சயமாய் புதிய வருஷங்களை நன்மையினாலே முடிசூட்டுகிற தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை மகிமைப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார் என்று எழுத கர்த்தர் கிருபை கொடுத்தார். அவருடைய வார்த்தைகளுக்கு மாத்திரம் நாம் செவி கொடுத்து அவருடைய சன்னிதானத்தில் நாம் காத்திருந்தோமானால் நிச்சயமாய் ஆண்டவர் இந்த வருஷத்துல நம்மளை மேன்மைப்படுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த புதிய வருடத்துக்குள்ளாய் கால் எடுத்து வைத்திருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் இந்த வருஷம் உங்களை
மேன்மைப்படுத்துகிற ஒரு வருஷமாய், உங்களை கனப்படுத்துகிற ஒரு வருஷமாய், உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு வருஷமாய், உங்களை மகிமைப்படுத்துகிற ஒரு வருஷமாய் இந்த வருஷம் காணப்படும். நீங்க என்னென்னத்தை இழந்தீங்களோ அதை திரும்பி பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். கலங்காதீங்க, திகையாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரோ, என்னை மறந்துட்டாரோன்னு சொல்லி நினைச்சிடாதீங்க. இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். You do not forget me. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நான் உன்னை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நாம் கொண்டிருக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வருஷத்தை தொடங்குகிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து, கர்த்தருடைய சன்னிதானத்தில் அமர்ந்து அவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் பிழைத்துக் கொள்ளுகிறது மாத்திரமல்ல, அநேகருக்கு முன்பதாக ஆண்டவர் நம்மளை மகிமைப்படுத்துகிறவராயிருக்கிறார். நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் கூட இருந்து நிச்சயமாய் நடத்துவார், நிச்சயமாய் நடத்துவார். அவர் பொய் உரையாத தெய்வம். இந்த வருஷம் அப்படிப்பட்ட காரியத்தை நாம் காண போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு மகிமையை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லைங்க. இது ஒரு மகிமையின் ஆண்டாயிருக்கும், இது ஒரு மகிமையின் ஆண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறபடினாலே, ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறபடினாலே, அவர் இன்றும் என்றும் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்களை தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே தெரிந்தெடுத்திருக்கிறார். நீங்க விசேஷித்தமானவர்கள் என்று சொல்லுகிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உங்களுடைய வலது கரத்தை பிடித்து அவர் இந்த வருடத்தில் உங்களுக்கு முன்பதாக கடந்து போகிறேன் என்று சொல்லுகிறார். அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பதாக கடந்து போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒன்றே ஒன்று, அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவரோடு கூட இசைந்து நீங்க நடக்கும் பொழுது இந்த வருடம் நிச்சயமாகவே ஒரு மகிமையின் வருடமாய் காணப்படும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வேலை வாய்ப்புகளை கொடுப்பார். குடும்பத்துல பண கஷ்டத்தில் இருக்கிறவங்களுடைய கஷ்டங்களை ஆண்டவர் மாற்றுவார். கடன் பாரத்தில் இருக்கிறவங்களுடைய சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். தொழில முன்னேற்றம் இல்லையா, அதுல ஒரு முன்னேற்றத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். நலிந்து போயிருக்கிறீங்களா, ஒடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்களா, அதுல இருந்து ஆண்டவர் ஒரு உயர்வையும் ஒரு மேன்மையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஒரு மகிமையை இந்த வருஷத்துல நீங்க காண போறீங்க. ஒரு அற்புதத்தை நீங்க பார்க்க போகிறீங்க. நீங்க வடித்த கண்ணீர்கள், நீங்க சிந்தின அத்தனை கண்ணீரின் துணிகளையும் ஆண்டவர் அவருடைய கணக்கில வைத்திருக்கிறார். அதற்கு இந்த வருடத்துல ஒரு பெரிய ஒரு பலனை ஆண்டவர் கொடுக்க போகிறார். பெரிய ஒரு பலனை கொடுக்க போகிறார். குடும்பத்துல சமாதானம் இல்லாம இருக்குங்களா, பிள்ளைகள் மூலமாய், கணவர் மூலமாய், உற்றார் உறவினர் சொந்த பந்தங்கள் மூலமாய் அநேக சமாதானத்தை இழந்திருக்கிறீங்களா, இந்த வருஷம் எல்லாவற்றையும் மாற்றி குடும்பங்களை ஒன்றாக இணைத்து அன்பு என்னும் அந்த கயிற்றினாலே கட்டி உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் காத்திருக்கிறார். ஆம் என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறது, ஒரு நாள் அது வெறுமையாய் திரும்பாது என்று நம் வேதத்திலே வாசிக்கிறோம். பாருங்க, திரும்பவுமா இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொல்லுகிறார். ஆமன் என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வருஷம் ஒரு மகிமையின் ஆண்டாய், நம்ம இழந்ததெல்லாம் திரும்பி பெற்றுக்கொள்ளுகிற ஒரு வருடமாய் நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு அந்த காரியத்தை செய்ய போகிறார். தெய்வ சமூகத்தில் காத்திருக்கிற உங்களை ஆண்டவர் ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார். ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார், உங்களை மகிமைப்படுத்த போகிறார், உங்களுடைய தலைகளை உயர்த்த போகிறார். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். உங்க குடும்ப சூழ்நிலைகள், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை ஆண்டவர் இந்த வருஷம் நிச்சயமாய் செய்வேன் என்று கட்டளை கொடுக்கிறார். ஆண்டவர் பொய்யுரையாத தெய்வம். ஆண்டவர் இந்த வருஷம் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டுதான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பார தூணிலே மூடி வைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வருஷம் உங்களை பயன்படுத்த போகிறார். இந்த வருஷம் உங்களை அநேகருக்கு சாட்சியாக நிறுத்த போகிறார். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டிருக்கிற எல்லா ஆயுதங்களும் முறியடிக்கப்பட்டு போகும். ஒரு வழியாக வருகிறவன் 7 வழியாக ஓடி போவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட தெய்வங்க நம்ம கூட இருக்கிறார். ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார்.
ஆண்டவர் சொல்லுகிறார் அல்லவா, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு விரோதமாய் எப்படிப்பட்ட ஆயுதமானாலும் அது நிர்மூலமாகப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் உங்களோடு கூட இந்த வார்த்தையை நான் பகிர்ந்து கொண்டதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவர் இந்த வருஷம் நமக்கு பெரிய ஒரு சமாதானத்தையும் பெரிய ஒரு மகிமையும் கொடுத்து அநேகருக்கு முன்பதாக கனப்படுத்தி இழந்த காரியத்தை திரும்பியும் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவர் நமக்கு காரியங்களை செய்ய போகிறார். யோசேப்போட வாழ்க்கையில எல்லாரும் அவனை வெறுத்து அவனை புறம்பே தள்ளி ஒன்றுமில்லாதவன் என்று தூக்கி போட்டாங்க. ஆனா கடைசியில் யோசேப்போட பாதத்துல தான் வந்து அவர்கள் எல்லாம் விழுந்தாங்கன்னு நான் பார்க்கிறோம். அதே போல இன்றைக்கும் நம்மை ஆண்டவர் இந்த வருஷத்துல அப்படி நடத்த போகிறார், அப்படி மேன்மைப்படுத்த போகிறார், அப்படி உயர்த்த போகிறார். பெரிய காரியங்கள் நடக்கும். என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஒன்னே ஒண்ணு, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவரை தியானித்து அவருடைய பாதத்திலே காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நன்மையாய் நமக்கு முடிசூட்டி தர அவர் வல்லவராயிருக்கிறார். கண்களை மூடி நாம் செபிக்கலாமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, அப்பா நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவர் அப்பா. எங்க அன்பு தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். சோத்திரம் 2025 வருடம் எங்க பிள்ளைகளோடு கூட இருந்தீங்கப்பா ஆண்டவரே. நெருக்கங்கள் வந்தது, பாடுகள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, பிரச்சனைகள் வந்தது, அவமானங்கள் வந்தது, நிந்தனைகள் வந்தது, ஜீவனே போகிற சூழ்நிலைகள் கூட வந்ததப்பா. என் தேவன் ஆண்டவரே பாதுகாத்தீர். அது மாத்திரமல்ல, இந்த 2026 வருடத்துல கால் எடுத்து வைத்திருக்கிற என் அன்பு பிள்ளைகளுக்கு கொடுக்கிற நீங்க வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி. அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொன்னீங்களப்பா. யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றின தெய்வம் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையும் எங்களுடைய சூழ்நிலைகளையும் மாற்றி ஆண்டவரே ஒரு மேன்மையை கட்டளையிட போகிறீர் அப்பா. சூத்திரம், எங்க குடும்பத்துல ஒரு செழிப்பை கட்டளையிட போகிறீர். நமக்கு நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கவலைகள், கண்ணீர்கள், பாடுகள், வேதனைகள், துக்கங்கள், அவமானங்கள், பிரச்சனைகள் அப்பா, போராட்டமான சூழ்நிலைகள், சமாதான குறைச்சல்கள் அப்பா, குடும்பத்துல கணவன் மூலமாய், மனைவி மூலமாய் அப்பா, பெற்றெடுத்த பிள்ளைகள் மூலமாய் அப்பா, மாமனார் மாமியார் மூலமாய் ஆண்டவரே, மருமகன் மூலமாய் அப்பா கர்த்தாவே, கடந்த வருடத்துல ஏற்பட்ட எல்லா சமாதான குறைச்சல்கள் இந்த வருடம் மாறுவதாக. குடும்பத்துல ஒரு சமாதானம் உண்டாகட்டும், நிம்மதி உண்டாகட்டும், ஒரு ஆசீர்வாதம் பெருக்கெடுத்து ஓடுவதாகப்பா, ஓடுவதாக. எங்க பிள்ளைகள் எங்கெங்க அவமானப்பட்டாங்களோ இந்த வருஷத்துல பிள்ளைகளுடைய அப்பா சோத்திர மகிமையை அநேகர் பார்க்கணும் ஆண்டவரே. இவங்க கூட ஆண்டவர் இருக்கிறார் என்பதை உணரட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடப்பதாக, அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடப்பதாகப்பா. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை உண்டாக்கி கொடுங்க. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, திருமணமாகி குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பீராக. வியாதியில அப்பா சோத்திரம், டாக்டர்னால கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலைகளில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கே ஒரு விடுதலை நீங்க கட்டளையிடும்படி ஆய்கொண்டு செபிக்கிற. ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு அதிசயம் நடக்கட்டும். வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வாசல்களை உண்டாக்கி கொடுங்க. கடன் பிரச்சனையில் இருக்கிறவர்களுக்கு கடன் பிரச்சனை விடுதலை கொடுப்பீராகப்பா, கொடுப்பீராக அப்பா. சமாதானத்தை கட்டளையிடுங்க. ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். வாலிப பிள்ளைகள் அப்பா, சிறு பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், காலேஜ் ஸ்கூல் போற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தேவ பாதுகாப்பு இருக்கட்டும், தேவ பாதுகாப்பு இருக்கட்டும் அப்பா. தொழில் செய்கிற பிள்ளைகள், வேலை செய்கிற பிள்ளைகள், கடினமாய் உழைக்கிற பிள்ளைகள் அப்பா, எல்லாரையும் ஆசீர்வதிக்க. சொந்தமாய் பிசினஸ் செய்கிறவர்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த வருஷம் ஒரு பெருக்கத்தை, ஒரு ரகபத்தை கட்டளையிடும்படியா இந்த கரத்துல நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்வீராக. ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு அப்பா வழிவாசல்களை திறந்து கொடுங்க. சபைகள் நிரப்பப்படட்டும், சபைகள் நிரப்பப்படட்டும். ஆத்துமாக்களை கொள்ளையாடின பொருளாய் கொடுப்பீராகப்பா, கொடுப்பீராக, கொடுப்பீராக. உம்முடைய உன்னத கரம் எங்கள் பிள்ளைகளை நடத்துவதாக. மேன்மையை காணட்டாண்டு மகிமை அடைவார்களாக, மகிமை அடைவார்களாக. ஸ்தோத்திரம். இன்று கண்ட எகிப்தனை இனிமேலும் நீ காண மாட்டாய் என்று சொன்னீங்களே அப்பா. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுப்பேன், அழுகைக்கு பதிலாக களிப்பை கொடுப்பேன் என்று சொன்ன தெய்வம்
எங்க பிள்ளைகளை அப்படியாய் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்தி ஆண்டவரே அப்பா உன்னதத்தில் வாசம் பண்ணுகிற தெய்வம் அப்பா சோத்திர இவர்களோடு கூட இருக்கிறார் என்பதை அநேகர் அறிந்து கொள்கிற ஒரு பாக்கியத்தை நீங்க கொடுக்கும்படியா இந்த கரத்துல நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். அப்பா ஆசீர்வதிங்க, நன்மையினால நிறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், அனாதைகள், அப்பா கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகள் அப்பா எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் கூட செபிக்கிறேன். கர்த்தர் நீங்க நடத்துங்கப்பா. அப்பா சோத்திர எங்களுடைய பட்டணத்துக்காய், எங்களுடைய மாவட்டத்துக்காய், எங்களுடைய மாநிலத்துக்காய், எங்களுடைய தேசத்துக்காய் ஜெபிக்கிறோம். அப்பா இந்த வருஷம் ஆண்டவரே ஒரு நன்மையின் வருஷமாய், ஒரு மகிமையின் வருஷமாய் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா சமாதானம் உண்டாவதாக. எங்களுடைய தேசத்தில் இருக்கிற எல்லா ஆண்டவரே மதவாதங்கள், தீவிரவாதங்கள் ஆண்டவரே கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிற காரியங்கள் எல்லாம் முறியடிக்கப்பட்டு போகும்படியாய் கூட ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லார் மத்தியில் ஒரு சமாதானம் உண்டாவதாக. உண்மையான தெய்வத்தை அறிந்து கொள்ளுகிற ஒரு பாக்கியத்தை எங்க பிள்ளைகளுக்கு நீங்க தருவீராகப்பா, தருவீராக. கர்த்தர் நீங்க நடத்துங்கப்பா. அப்பா வருகிற கத்தாவே இந்த வருடத்துல அப்பா சோத்திரம் இந்த எலெக்ஷன் இருக்கிறது ஆண்டவரே. அப்பா தமிழ்நாட்டுல நல்ல ஒரு ஆட்சியை நீங்க கட்டளையிடும்படியாய் கூட ஜெபிக்கிறேன். அப்பா நன்மையான காரியத்தை எங்களுடைய கத்தாவே தமிழ்நாட்டுல நீங்க தரும்படியாய் கூட ஜெபிக்கிறேன் அப்பா, ஜெபிக்கிறேன். அப்பா நல்ல ஒரு முதலமைச்சரை நீங்க கொடுப்பீராக, கொடுப்பீராக. தேவ கரம் ஆண்டவரே எங்க தமிழ்நாட்டின் மீது அதிகமா இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் 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 அப்பா. எங்க தேசம் முழுவதும் ஆளுகை செய்வீராக அப்பா. 146 கோடி ஜனங்களையும் பாதுகாப்பீராக. ஒரு ஆத்துமா கூட கெட்டு போவதும் சித்தம் இல்லையா ஆண்டவரே. ஒவ்வொரு ஆத்துமாக்களும் உமக்கு நேராக திரும்புவார்களாக. கர்த்தர் உதவி செய்யுங்க, கர்த்தர் உதவி செய்யுங்க. ஊழியத்தின் வாசல்களை திறந்து கொடுப்பீராக. எங்க தேசம் முழுவதும் கரத்துல ஒப்பு கொடுக்கிற, பாதுகாத்துக் கொள்ளுங்க. உலகம் முழுவதும் கரத்துல கொடுக்கிற. உலகத்தில் அநேக இடங்களில் அநேக போராட்டம், பிரச்சனை அப்பா சோத்திர அழிவுகள் கர்த்தாவே எல்லாற்றையும் நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்பா. கடைசி நாட்கள்ல இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் மித்தமா இதெல்லாம் மட்டுப்படுத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பா. தேவ சமூகத்துல கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை நீங்க எழுப்புவீராக. எங்களுடைய தேசங்களில் எழுப்புதல் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. கர்த்தரை தேடுகிற உணர்வுள்ள இருதயத்தை கொடுப்பீராகப்பா. கர்த்தர் நீங்க நடத்துங்க. உங்களுடைய ரத்தத்துல நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. எங்க பிள்ளைகளுக்கு இந்த வருஷம் ஒரு மகிமையின் ஆண்டாய் காணப்பட கர்த்தரே கிருபை அளிப்பீராக அப்பா. உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற பெரிய காரியத்தை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சிநேகமும் இந்த புதிய வருடத்தை கொண்டாடுகிற என் அன்பு தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்களோடும் சபை மக்களோடும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். அடியனின் மூலமாகவும் நியூ கிரியேஷன் சபை ஊழியத்தின் மூலமாகவும் அந்த ஊழியத்தில் இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகள் மூலமாகவும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் உங்களுக்கு திரும்பவுமாய் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துகிற ஒரு வருஷமாய் இந்த வருஷத்தை ஆண்டவர் மாற்றி தருவாராக. ஆமேன், ஆமேன்.